டே 17ங்க. சூப்பரா இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மீல் பிளான்லாம் பண்ற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இருக்கு. ஸோ, அதுக்காக தான் கிளம்பிட்டேன். என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும், நடந்து போற டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும், ஜாக்கெட் போடாம போக முடியாது. வெளில பார்த்தீங்களா, வெள்ள வெள்ளேர்னு ஸ்னோ கொட்டி கிடக்கு. கதவ தொறந்து நடந்து போகும்போது தான் தெரிஞ்சுது, ஐயோ! பக்கத்து வீடா இருந்தாலும் கார்லயே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ குளிரிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ வந்து கரைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த தெருவு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்னோவை மட்டும் க்ளீன் பண்ண மாட்றாய்ங்க. நம்ம பக்கத்து வீட்டில் 6 அடி உயரத்துக்கு ஒரு ஸ்னோமேன் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் அந்த வீட்டுக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்ததே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்ட போய் நின்று ஸ்னோமேன் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு காலையிலே ஒரு வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிட்டேன். பட் அங்கேருந்து எடுத்த ஃபுட் எதுவுமே என்னால் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு பயங்கரமாக வயிறு வந்து கொஞ்சம் சாப்பிட்டோன்னே ஃபில்லிங் ஆகிடுச்சு. ஸோ வந்து வயிறு வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. எடுக்கிறத நம்ம ப்ரோட்டீனாக எடுத்து ஹெல்த்தியாக வெயிட்டை குறைக்கணுங்க.